आरम्भं करोतु। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शङ्करम् அதனால சொல்லுங்க. நமாமி முன்னாடி ஸ்ப்ளிட் பண்ணினேன் புரியணுங்கிறதுக்காக இப்ப நம்ம சொல்லலாம். செகண்ட் பங்கி पूर्ण पंक्तिं वक्तुं शक्यते. नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणामूर्तिं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं ध्यायामि तम् अहर्निशम्. இல்ல வெறும் धन्यवादः. அந்த श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं வெறும் அந்த ஸ்லோகத்துல மாத்திரம் செகண்ட் பக்தியை கண்டினியூஸா சொல்ல சொன்னேன். நாட் தி அதர். அதுல மாத்திரம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம்னு ஒரு புரியட்டுங்கிறதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணேன். ஆனா நமாமி பகவத்பாத சங்கரம் அது ஒரு சப்தம். அதனால அத நம்ம உடைக்கப்படாது, முறுக்கு உடைக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்கேன். நமாமி பகவத்பாத சங்கரம் அப்படின்னு. அவகச்சதி வா அஹம் கிம் வதாமி इति? अवगच्छामि. अस्तु. इदानीं वयं अस्माकं प्रथमभागम् इत्युक्ते श्रीरामोदन्तस्य पारायणं किञ्चित् कुर्मः. अनन्तरं रीडर् 1 संस्कृतप्रथमादर्शस्य पाठं पठामः. अस्तु. जयश्री भगिनी प्रार्थनाश्लोकान् वदति वा रामोदन्तपुस्तके? वदामि. ॐ अगजाननवत्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तमुपास्महे. एकनिमिषं भगिनी, जयश्री भगिनी एकनिमिषம். இப்ப ஜெயஸ்ரீ பகினி வதத்தி நீங்க எல்லாருமே சொல்லுங்கோ, கூடவே சொல்லுங்கோ இவா சொல்றத. புரியுதா? நான் உங்களை மியூட்ல போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் வருங்கிறதுனால. ஆனா இப்ப பிரார்த்தனா ஸ்லோகாக எல்லாருமே சொல்லுங்கோ. भगिनी पठतु. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरवे सर्वलोकानां भेषजे கிடையாது, நன்னா பாருங்கோ. भेषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाकं वन्दे आरुह्य कविताशाकम् आरुह्य कविताशाकां वन्दे वाल्मीकिकोकिलं पुष्पदीकृतवाराशिं मशक्रीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्. लोकसारस्जलाकीर्णं सर्गकल्लोलसङ्कुलं काण्डग्राहमहामीनं वन्दे रामायणार्णवम्. आपतामहर्तारां एकनिमिषं भगिनी. आपदाम् अपहर्तारं नन्ना படிக்கணும். ஆபதாம்னா ஆபத்து, ஆபத்துகள்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அது ஆபதாம் அபஹர்த்தாரம் சந்தி விச்சேதः. ஆபதாம் அபஹர்த்தாரம் கரெக்டா சொல்லணும். ஆபதாம் ஏன்னா தப்பா சொன்னா அர்த்தமே வேற. சரியா சொல்லுங்க. आपताम् आपता इल्ल आपदामपहर्तारम्
சொல்லுங்க. ஆபதாமவஹர்த்தாரம் தாதாராம் சர்வசம்பதாம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய இல்ல, ரகுநாதாய நாதாய இல்ல. Do not bring Tamil. ரகுநாதாய நாதாய இல்ல, ரகுநாதாய. இனிமே செகண்ட் லெவல் வந்துட்டேன் இல்லையா, கொஞ்சம் உச்சாரணம் சுத்தம் கரணீயம் கில பகினி, அத்தः ரகுநாதாய வதத்து. ரகுநாதாய நாதாய சீதாயாஹ பதயே நமः ஒரு நிமிஷம். நமஹ க்ஷீரார்ணவ சுதே ஸ்ரீரார்ணவ சுதே. ஃபர்ஸ்ட் நமஹ இருக்கே, நம க்ஷீரார்ணவ சுதே, நம ஸ்ரீரார்ணவசுதே நமோ ஜனகநந்தினி ரக்ஷசீதே ஜகன்மாதः ரகுநாதாய மங்கள ரகுநாதாய வல்லபே ரகுநாதஸ்ய வல்லபே ரகுநாதஸ்ய வல்லபே மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். உத்தமம். இப்போ புரிஞ்சது இல்லையா எல்லாருக்கும் அந்த கரெக்ஷன், அந்த பிரார்த்தனா ஸ்லோகால? ஓகே. ஓம் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமினே நமः. श्रीरामोदन्तं बालकाण्डः. इदानीं मोहना भगिनी श्लोकद्वयं पठतु. एकनिमिषम्. 1 minute. श्लोकद्वयं पठतु भगिनी. बालकाण्डः. श्रीपतिं प्रणिपत्याहं श्रीवत्साङ्कितवक्षसं श्रीरामोदन्तमाख्यास्ये श्रीवाल्मीकि प्रकीर्तितम्. இத செகண்ட் த்விதீய பங்கி. ஒரு செகண்ட் என்னன்னா, ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். சம்டைம்ஸ் நடுவில் இந்த வைஃபை கனெக்டிவிட்டி மே கெட் டிஸ்டர்ப். ஸோ அப்படி ஆச்சுன்னா ஐ வில் ரீஎன்டர். ஸோ நீங்க இங்கேயே இருக்கோ அந்த குரூப்லயே. சம்டைம்ஸ் இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா the Wi-Fi connectivity gets disturbed. Okay, द्वितीय पंक्ति. श्री रामोदन्तम् आख्यास्ये. पुनः द्वितीय पंक्तिं पठतु. श्री रामोदन्तम् आख्यास्ये श्री वाल्मीकि प्रकीर्तितम्. द्वितीय श्लोकः. पुरा विश्रवः पुत्रो रावणो नाम राक्षसः आसीदस्या अनुजौ चासां कुम्भकर्ण विभीषणौ. उत्तमम्. कण्णन् महोदय तृतीय चतुर्थ. आमामा तृतीय चतुर्थ श्लोकः पठतु. ते तु तीव्रेण तपस्वा प्रत्यक्षीकृत्य वेदसं बहिरे च वव्रिरे च वारानिष्ठान् अस्मादात्मसृत वत्सलात् रावणो मानुषादन्यः. मानुषादन्ये रावणो मानुषादन्यैः अवधत्वं तदानुजः. இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு என்ன சொல்லி தருதுன்னா, சம்ஸ்கிருத உச்சாரணம் கரெக்டா பண்ணணும். பண்ணலைன்னா என்ன ஆகும்? கும்பகர்ணன் மாதிரி ஆயிடும். எப்படி? கும்பகர்ணன் தபஸ் பண்ணினான். யாருகிட்ட? பிரம்மாட்ட. அவன் கேட்க நினைச்சது என்ன? அவன் நினைச்சது நிர்தேவத்துவம். அதாவது
தேவர்களெல்லாம் விட நான் இன்னும் அதிகப்படியான சக்தி வாய்ந்தவனாக தேவர்களையும் சர்பாஸ் பண்ணிட்டு போகணும். நிர்தேவத்வம் அப்படின்னு நிர்தேவத்வம் அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சான். அந்த இச்சையா அந்த ஆசையோட கேட்கறச்சே அவன் வாயிலேருந்து என்ன வந்துடுத்தோ, நித்ராத்வம்னு வந்துடுத்தோ. அதனால பிரம்மா சொன்னாரா ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிட்டார். நித்ரானா என்ன? தூக்கம். தூக்கம் தூக்கம் அதனால அவனுக்கு நித்ராவத்வம் வந்து கொடுத்து, கான்ஸ்டன்ட் லாங் ஸ்லீப் வந்துடுச்சு. அதனால இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? சம்ஸ்கிருதம் ஒரு அக்ஷரம் வாய பேசகி தப்பா சொன்னாலும் இதுவாயிடும். இதே உதாரணத்துக்கு பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் எதுல வருது? இந்த இது பவ பயஹரம் சர்வலோகை வருது இல்லையா? நிறைய இடத்துல வருது பவபய. நம்ம எல்லாம் வேகமா சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? பவபயகரம் சர்வலோகேகநாதம்னுவோம், பவபயகரம்னுவோம். அதாவது பயத்தை உண்டு பண்ணிக்கிறவருங்கிற அர்த்தத்துல சொல்லிடுறோம். அவர் பயத்தை உண்டு பண்ணிக்கிறவரா இல்ல, பவபய ஹரம். ஹரம் பண்றவர், பயத்தை தூரம் பண்ணவர் இல்லையா? ஹரத்தை நம்ம கரத்தை ஹரமும் வந்தா சொல்றோம். அகம்கரும் அகம்மா என்ன சொல்றோம்? அகம்கரும். அது நம்ம உச்சாரண சுத்தி சம்ஸ்கிருதத்துல இல்லைன்னா அது ரொம்ப தப்பு. அர்த்தபேதா பவதி, அர்த்தமே பின்னமாயிடும் இல்லையா? படிங்கோ கண்ணன் மகோதயர். ராவணோ மானுஷாதன்யஹி ததானுஜஹ நிர்தேவத்வ இச்சயா. இதுல இன்னைக்கு சொல்லித்தரேன் இந்த சந்தி நல்லா அங்க கவனிச்சுக்கணும். நிர்தேவத்வேச்சயா, நிர்தேவத்வ இச்சயா ரெண்டுத்தையும் சேர்த்தா நிர்தேவத்வேச்சயா நித்ராம். படிங்கோ. निर्देवत्व इच्छया निद्रां कुम्भकर्णो वर्णीत च. कुम्भकर्णो वृणीत च. उत्तमम्. उषा भगिनी भवती पठतु. उषा भगिनी एकनिमिषम्, अन्म्यूट् मध्ये अस्ति वा? पठतु. विभीषणो विष्णुभक्तिं वव्रे स्वगुणान्वितः तेभ्य एतान् वरान् दत्त्वा तत्रैवान् ददे प्रभुः. रावणस्तु ततो गत्वा रणे धनाधिपम् लङ्कापुरीं पुष्पकं च कृत्वा तत्रावसत् सुखम्. उत्तमम्. श्रीनाथ महोदय स्वागतम्. श्रीनाथ जी अस्ति वा? श्रीनाथ इरुक्केला? one निमिषம், let me just. श्रीनाथ महोदय सुप्रभातम इरुक्केला? सुप्रभातम. yes. உத்தமம், வெரி குட். நீங்க என்ன பண்ணணும், இனிமேல இருந்து கரெக்டா டைமுக்கு கிளாஸ்க்கு வரணும். ஏன்னா கரெக்டா 1 hour தான் எடுக்கிறோம் இல்லையா? the first 15 minutes போச்சுன்னா நம்மளுக்கு எது இல்லையா, சமய பரிபாலனம்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லலாம். நம்ம சமய பரிபாலனம் கரெக்டா பண்ணணும். இப்போ நம்ம வேற எங்கேயானு காலேஜ் ஆபீஸ்லாம் போனா கூட வேகமா ஓடி போய் 9 மணிக்கு கிளாஸ்னா ஆபீஸ்னா 9 மணிக்கு வேகமா ஓடிடுறோம்ல. அது மாதிரி சம்ஸ்கிருத வர்க்கஹாப்பி இது நம்ம சாதாரண எதுவா இருந்தாலும் சமயத்துல வந்துடும். கரெக்டா ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கு நல்லது, சரியா? அதனால அடுத்த கிளாஸ்ல இருந்து கரெக்டா நம்ம 7:30 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நீங்க 7:30, இன்ஃபேக்ட் 7:25 இருந்தேன்னா நல்லது. பிகாஸ் we can find out ஏதான வைஃபை கனெக்டிவிட்டி இல்லையா ஏதான இதெல்லாம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, धन्यवादः. इदानीं जयश्री भगिनी भवती पठतु. यातु दानास्तदः सर्वे रसादलानिवासिनः दशाननं समाश्रित्य लङ्कां च सुखमावसन्. मन्दोदरीं मयसुतां परिणीय दशाननः तस्यामुद्वादयामास
மேகநாத் ஆவ்யயம் சுதம் மேகநாதாஹ்வயம் சுதம் மேகநாத் ஆஹ்வயம் சுதம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மேகநாத் இல்ல, நன்ன பாருங்க என்ன அக்ஷரம் மேக. மேகநாத். ஆமா ஆமா மேக சரியா. அப்புறம் சுதம் கிடையாது, சுதம். தவறு டெய்லி ஜெயஸ்ரீ பகினி இந்த வியஞ்சன அக்ஷரம் எல்லாருக்குமே சொல்றேன். நம்ம எல்லாம் संस्कृत भाषिणः न वयं तमिழ் भाषिणः अथवा तेलुगु भाषिणः अथवा मलयालम भाषिणः இல்லையா. அப்ப நம்மளோட லோக்கல் மாத்ருபாஷாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனால சம்ஸ்கிருத வியஞ்சனம்லாம் டெய்லி உச்சாரணம் பண்ணி பாருங்க. க க க க ங உச்சாரணம் பண்ணி பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கணும் நம்மளாவே. க க சும்மாவே க க க க ங சொல்லக்கூடாது. அப்ப என்ன வித்தியாசம் அதுல இல்ல இல்லையா. அதனால பிரதம அக்ஷரம் ஒரு வர்க்கத்திலயும் 5 அக்ஷரம் இருக்கு இல்லையா, வர்க்கீய அக்ஷராணி முதல்ல படிச்சோம் இல்லையா. அதுல க க द्वितीय அக்ஷரம் எப்படி க with a little force. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் எப்படி அதை சொல்லணும் அப்படிங்கறத. இப்ப ஃபர்ஸ்ட் க இருக்கு, எல்லாருக்குமே தான் சொல்றேன், எல்லாருக்கும் அதுல ஸ்ரீவித்யா பகினி பவதி அப்படி பஷ்யத்து. நீங்க அதுல என்ன மிஸ்டேக் வருது ப்ரொனன்சியேஷன்ல நம்ம எல்லாருக்குமே. க க க ஃபர்ஸ்ட் க சாதாரண க. த்விதீயம் எப்படி படிக்கணும், ஃபோர்ஸோட சொல்லணும். ஆனா அது வரலன்னா என்ன பண்றது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் அக்ஷரம் இருக்குல்ல க, அதோட ஹ சேர்த்துக்கோங்க சொல்லறதுக்காக. எழுத்துல சேர்த்துக்கூடாது, சொல்லறதுக்காக. இக்கு பிளஸ் ஹனா எப்படி சொல்லுவோம், க தானாவே வந்துடும். த்விதீய அக்ஷரம் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன்ல வந்துடும். ஜெயஸ்ரீ பகினி வதத்து ஏகவாரம் சொல்லுங்க. அத இக்கு பிளஸ் க வருதா இல்லையா, கரெக்டா வருதா இல்லையா. ஆனா இதே நான் க க க க சொல்லுங்கன்னா க க க க ங அப்படிதான் சொல்லுவோம், வித்தியாசமே இருக்காது. அந்த ஹ சேர்த்துக்க கூடாது, எழுதறிச்சே. இது உச்சாரணம் எப்படி வரணுங்கிறதுக்காக அதுக்காக சொல்லி கொடுத்த ஒரு உபாயம். புரியுறதா உங்களுக்கு? அஸ்து. ஸ்ரீவித்யா பகினி பவதி இதானிம் அக்ரிம ஸ்லோகம் பठतु. ரசாம் ரசாதலம் சைவ. இதுதான் ஸ்ரீவித்யா பகினி. ஒரு நிமிஷம். ரசாம் ரசாதலம் இல்ல ரசாதலம் தலம் ரசாரசாதலம் சைவ விஜித்யா சதுராவணः லோகானாக்ரமயன் சர்வான் ஜகார ச விலா. ये जगार சரியா பாருங்க, சரியா பாருங்க ஜஹார. அப்ப அது மாதிரி பார்த்து சொல்லணும் சரியா. ஜஹார சொல்லுங்க. ஜஹார ச விலாசினிஹி தூஷயன் வைதிகம் கர்ம த்வஜானர்த்தயதி ஸ்மஸ்ஸஹ. வெரி குட். ஆத்மஜேன ததோ யுத்தே ததோ இல்ல கரெக்டா சொல்லணும். ततो युद्धे वासवं चाप्य पीडयत्. वेरी गुड. ओके. इदानीं सुन्दर महोदय भवान् अग्रे पठतु. तदीयतरुरत्नानि कालयित्वातु रङ्गायाम् अवतच्च चिरायसः. ततस्तस्मिन्नवसरे विद्यागारम् सर्वं रावणस्य विचेष्टितम्. उत्तमं. वेरी गुड. श्रीनाथ जी 13th and 14th படிங்கோ. तथा कर्ण्य सुरै साकं प्राप्य दुग्धो ददेस्ततं. वेरी गुड. नन्ना படிக்கிறேன். पुष्टावच ऋषिकेशं विदाता विवेदैः तवैः. वेरी गुड. கான்ஃபிடென்ட்டா படிங்கோ, கரெக்ட்டா படிக்கிறேன் நீங்க. there is no mistake. பூரியாய இல்ல நன்னா பாருங்கோ. ஆவிர் மேல ர இருக்கா,
ரேஃபஹான்னு இப்போ உங்களுக்கு விசர்க சந்தி சொல்லி தருவேன் கொஞ்ச நாள்ல இப்போ. ஓகே. அப்போ அதுல இந்த ர வரும், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவிர் பூயாத்த. ஆவிர் பூரியாத்த. பூரியாத்த இல்ல, ஆவிர் பூயாத்த. ஆவிர் பூயாத்த. வெரி குட். दैत्यारिः पप्रच्छ च पप्रच्छ च पितामहं किमर्थ मागतोऽसि. வெரி குட். मागतोऽसि त्वं साकं देवगणैरिति. வெரி குட். நல்லா படிக்கிறேன். டெய்லி இந்த ஸ்லோகத்தை திருப்பி திருப்பி நம்ம படிக்கணும். வெரி குட், உத்தமா. இப்ப நம்ம எத்தனை ஸ்லோகங்கள் இதுல படிச்சிருக்கோம்? 20 வரைக்குமா மோகனா பகினி? 20 வரைக்கும் படிச்சிருக்கோம். ஓகே. மோகனா பகினி பவதி 15th 16th पठतु. ततो दशाननात्पीडाम् अजस्तस्मै न्यवेदयत् तच्छ्रुत्वोवाच धातारम् हर्षयन् विष्टरश्रवाः. விஷ்டரஸ்ரவாः. ஓகே. அப்புறம் இன்னொன்று ஃபர்ஸ்ட் சப்தத்திலையும் நீங்க தப்பு பண்ணினேன். செகண்ட் லைன்ல தச்சுருத்வோவாச்ச. தத்து ஸ்ருத்வா, ஒரு நிமிஷம், தத்து ஸ்ருத்வா உவாச்ச. தத்து ஸ்ருத்வா உவாச்ச. சந்தி பண்ணோம்னா என்ன ஆகும்? தச்சுருத்வோ, தத்துவும் ஸ்ருவும் சேர்ந்து ஸ்ரு. தத்து த இருக்கா, ஸ்ருத்வால ஸ்ரு இருக்கா, இந்த தவும் ஸ்ருவும் சேர்ந்து சிர. சிர சவர்க்கத்தோட ச ஆகும். இது வியஞ்சன சந்தியில பகு முக்கிய நியமம். வியஞ்சன சந்தி படிக்கும் போது இது ரொம்ப முக்கியமான நியமம். அதனால இது படிச்சுக்கணும். தச்சுருத்வோவாச்ச. கரெக்டா சொல்லுவோம். வரக்கூடாது இல்ல, அங்க ஸ்ர சவுண்ட் வரக்கூடாது. ஜாயின், ஒரு நிமிஷம் ஜாயின் பண்ணி எல்லாருக்கும் கேட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணினால், சந்தி பண்ணினோம்னா தச்சுருத்வோ சிர. பிரிச்சு எடுத்தோம்னா, சந்தி விச்சேதக பண்ணினோம்னா ஷிருத்வா சிர. புரியுதா? சேத்தாக்க சிரோ, சேக்கலன்னா ஷிரு. புரியுதா? கேக்குறதா? கிளியரா சொல்லுங்க. भयेनात्मये योने गच्छ देवगणैः सह अहं दाशरथिर्भूत्वा हनिष्यामि दशाननम्. उत्तमम्. कण्णन् महोदय, भवान् इदानीं पठतु. आत्मां शैच सुराः सर्वे भूमौ वानरूपिणः जायेरन् मम साह्याम् சாஹாயம். கிளாரிட்டி. ஃபாஸ்டாவே படிக்க வேண்டாம். 2 ஸ்லோகம் படிச்சா போறோம் ஒரு நாளைக்கு. ஆனா மெதுவா படிக்கணும். சாஹாயம். जायेरन् मम साहाय्यं कर्तुं रावण निग्रहे एवमुक्त्वा विधातारम् तत्रैवान्तर्दधे प्रभुः पद्मयोनिस्तु गीर्वाणैः समं स्वायात् प्रहृष्टदिः दीर्घदीर्घल्य प्रहृष्टदिः. वेरी गुड. ओके. उषा भगिनी, भवती अन्म्यूट् मध्ये अस्ति किल? 18th 19th and 20th. जीजनत् ततः शक्रो वालिनं नाम वानरं सुग्रीवमपि मार्ताण्डो हनुमन्तमारुतः जनयामास जाम्बवन्तं च पद्मजः एवमन्ये च विबुधाः कपीन् जनयन् बहून्. कपीन् अजनयन्, कपीन् अजनयन् बहून्, कपीन् अजनयन् बहून्. लङ्लकारः.
அதனால கபி நஜனயன் பஹூன். ஓகே, இப்போ उत्तमम्. इदानीं 20 श्लोकान् वयं पठितवन्तः இல்லையா? நம்ம எத்தனை ஸ்லோகங்கள் படிச்சிருக்கோம்? 20. இந்த 20யும் நீங்க என்ன பண்ணணும், பிரதிதினம் இத பாராயணம் பண்ணணும். சரியா? பிரதிதினம் படிக்கணும், நல்ல சுத்த உச்சாரணம் வரும். அப்புறம் அடுத்த கிளாஸ்ல அடுத்த 5 ஸ்லோகம் சொல்லித்தரேன் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, इदानीं किञ्चित् रीडर् पुस्तकं स्वीकरोतु. पुस्तकमस्ति वा? रीडर् 1 संस्कृत प्रथमादर्शः. श्रीनाथ जी इरुका इंद पुस्तकम इरुका? श्रीनाथ महोदय, हेलो श्रीनाथ केकर्दा? ओके, ಎಲ್ಲ ಮತ್ತೆ ಎಲ್ಲಾರ್ಕಿட்ட இந்த புத்தகம் இருக்கா? श्रीनाथ जी अनम्यूट मध्य अस्ति, உங்களுக்கு கேக்குறதுன்னு நினைக்கிறேன். சரியா? கேக்குறதான்னு பாத்துக்கோங்க. ஓகே, द्वितीयः पाठः இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். இதுல கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். உத்யமஹ காரியசாதகஹ. அன்னைக்கு என்ன சொன்னேன்? உத்யமஹனா என்ன அர்த்தம் சொன்னேன்? உத்யமஹனா பரிश्रमः. உத்யமஹனா என்னன்னா பரிश्रमः. अस्माकं श्रमः, अस्माकं परिश्रमः. उद्यमः कार्यसाधकः. कार्यसाधकः न कार्यसाधने, அதாவது காரிய சித்தி, காரிய சமாப்தி. நம்ம காரியம் சபலதா எப்போ ஆகும் அப்படின்னா வெறும் மனசுல நினைச்சுண்டா மாத்திரம் ஆகாது, உத்தியமம் பண்ணினாதான், பரிசிரமம் பண்ணினாதான் ஆகும். இப்ப நான் என்ன படிக்கிறேனோ அந்த வார்த்தைகள்லாம் நீங்களும் மனசுல சொல்லிண்டே வரலாம். வருஷாசு शाकटिकः कश्चित् स्वशकटे भाण्डानि आरोप्य तं नगरान्तरम् अनयत्. एकम् अन्यं नगरम् अनयत्. नयति अनयत्, नयति अनयत्. अनयत् न ஒரு एकः शाकटिकः. शकटं सर्वे जानन्ति किल? शकटं बण्डीनु சொல்லுவோம் இல்லையா? அதுல स्वशकटे कानि आरोप्य भाण्डानि आरोप्य. भाण्डம்னா என்ன? இந்த பானைகள்லாம், घटानि पात्राणि आरोप्य एकम् अन्यं नगरम् अनयत्. द्वौ वृषौ. அந்த அந்த விருஷபங்கள் தான் அந்த வண்டியை இழுக்கும் இல்லையா, காளமாடுகள். அது தம் ஷகடம் அவஹதாம். தம் ஷகடம் அவஹதாம். இப்ப அவஹதாம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வஹதாத்து. வஹதாத்துன்னு என்ன? டு கேரி இல்லையா? எது அதை இழுத்துண்டு போச்சு அந்த ஷகட்டத்தை? அந்த 2 விருஷபங்கள். ஓகே, இப்போ அவஹதாம்ல ஜெயஸ்ரீ பகினி பவதி வதத்து. அவஹதான் மத்தியே கா தாத்து, எந்த தாத்து இருக்கு அவஹதாம்ல? அவஹதாம்ல வஹதா. என்னது? வெரி குட், எக்ஸலென்ட், பஹு உத்தமம். கஹ லகாரஹ? லங்லகாரஹ. உத்தமம். இப்ப அத சொல்லுங்க, லங்லகாரஹ சொல்லுங்க. அவஹத் அவஹத் அவஹதாம் அவஹதந்த். ஆஹா, அபடத் மாதிரியே தான், கரெக்டா சொல்லணும். அவஹத் அவஹதாம் அவஹன் அவஹன். மத்தியம புருஷः. பார்த்து சொல்றேன் மேடம். என்ன? அவஹதத் அவஹதாம். எதுக்கு அவஹதத் கிடையாது, நீங்க லங்லகாரஹ. ஓகே, ஒரு நிமிஷம் ஏக நிமிஷம். லங்லகாரஹ பாஸ்ட் டென்ஸ் கிருதே வயம் பிரயோகம் குர்மஹ இல்லையா? தெரியும் இல்லையா? லங்லகார இதுல பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பட்டுதாத்து லங்லகார தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, பட்டுதாத்து சொல்லுங்க, லங்லகார ரூபம். अपठत् अपठताम् अपठत् अपठताम् अपठन्ते. என்ன எல்லாத்தையும் அவியல் மாதிரி பண்ணக்கூடாது, ஆத்மனை பத்தி எல்லாம் கொண்டு வரக்கூடாது. எல்லாரும் லங்லக்காரம் மறந்து போயிட்டேலா? ஃபர்ஸ்ட் லெவல் படிச்சா அப்படியே அங்கே வச்சுட்டு வந்துட்டேலா? अपठत् अपठताम् अपठन् 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 अपठन्. அப்புறம்
अपठत् अपठताम् अपठन् ओके उषा भगिनी भवती लङ्लकाररूपं जानाति वा अन्म्यूट् मध्ये अस्ति वा वदतु वदतु पट् धातु लङ्लकारः अपठत् अपठताम् अपठन् अपठः अपठतम् अपठत अपठम् अपठाव अपठाम பைஹாட்டா இருக்கா? பைஹாட் தான். ஓகே உத்தமம். இப்போ யாருக்குல பைஹாட் ஆகலையோ ஆனவாலும் யூ ஹவ் காட் ஒன் தாத்து ரூப மஞ்சரின்னு ஒரு புஸ்தகம் வாங்கியிருக்கேளா? எல்லாருக்கிட்டையும் இருக்கா இந்த தாத்து ரூப மஞ்சரி? சர்வேஷாம் சமீபே அஸ்தி வா? ஸ்ரீவித்யா பகினி தாத்து ரூப மஞ்சரி இருக்கா? ஓகே சுந்தர மகோதயா தாத்து ரூப மஞ்சரி இருக்கா? இருக்கு மேடம். ஓகே வெரி குட். ஸ்ரீநாத் உங்கள்ட்ட இருக்கா? ஸ்ரீநாத் இருக்கேளா? போய் கிளாஸ் விட்டு கிளம்பிட்டேளா? ஓகே உஷா பகினி அஸ்தி வா புஸ்தகம்? ஆம் அஸ்தி. ஓகே சர்வேஷாம் சமீபே அஸ்தி இருக்கில்லையா? இப்போ இது தாத்து தாத்து ரூப மஞ்சரி அப்படின்னா என்னெல்லாம் இந்த சம்ஸ்கிருத பாஷால இந்த புத்தகத்திலாமும் எப்படி யூஸ் பண்ணணும் சைட் பை சைடு இன்னைக்கு ஒரு ஐடியா தரேன். அதை நினைவுச்சுட்டு படிக்கணும் எல்லாரும், சரியா? இப்போ இந்த தாத்து ரூப மஞ்சரின்னு ஒண்ணு இருக்கு. இந்த புஸ்தகத்துல என்ன எல்லா தாத்துவ பத்தியும் இருக்கு உங்களுக்கு, சரியா? இப்போ சம்ஸ்கிருத பாஷாயாம் பஹ்வ்யஹ தாத்தவஹ சந்தி, நிறைய தாத்து இருக்கு சம்ஸ்கிருத பாஷால. ஆல்மோஸ்ட் ஒரு 200 அதிக 2,000 தாத்தவஹ சந்தி. ஒரு 2000க்கும் அதிக 2200 தாத்தவஹ பிராயண ஆல்மோஸ்ட் அத்தனை இருக்கு, சரியா? இப்போ எல்லா தாத்துவையும் என்ன பண்ணிருக்கா, இப்ப நான் லங்லக்காரஹா கேட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்ததுனால உங்களுக்கு நான் இதை சொல்றேன். இப்போ இந்த எல்லா லக்காரமையும் ஒரு ஹாப்பதோடா நான் ஒரு பட்டு கேட்டு ஒரு வந்து தாத்து கேட்டேன், அதுக்கப்புறம் வேற ஒரு தாத்து கேட்டேன், அப்புறம் அதை அப்படி இல்லை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார் பாணினி தெரியும் இல்லையா? வையாக்கரணா சம்ஸ்கிருத வையாக்கரணம் ஏக ஸ்ட்ரக்சர் தத்தவான் பாணினி மகோதயா சம்ஸ்கிருதஸ்ய வையாக்கரணா. முன்னாடியே சம்ஸ்கிருத பாஷா இருந்தது, தேவ பாஷா இல்லையா? தேவர்கள்லாம் பேசுனது, மனுஷர்கள்லாம் பேசுறது. ஆனா அத ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணலன்னா புரியாது இல்லையா? அதனால பாணினி என்ன பண்ணார், எல்லாம் நல்லா படிச்சுட்டு அதுக்கு எல்லாத்தையும் கரெக்டா ஒண்ணு தனித்தனியா விபாகம் பண்ணி இதுக்கு ஏன்னா எல்லா ரூல் அன்னைக்கு என்ன சொன்னேன், மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா மாதிரின்னு சொன்னேனா இல்லையா? ஒரு ஃபார்முலா ஒரு மேத்தமேட்டிஷியன் கொடுத்தாருன்னா அது எங்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணா யூ கெட் த ஆன்சர் இல்லையா? அப்ப இந்த ஃபார்முலா யாரு கொடுத்தது அப்படின்னா பழைய காலத்து மேத்தமேட்டிஷியன்ஸ் எல்லாம் அதை திங்க் பண்ணி எழுதி கொடுத்துட்டு நம்மளுக்கு போயிருக்கா இல்லையா? அதை நம்ம என்ன பண்றோம், அழகா எடுத்து போட்டு பண்ணிடுறோம் இல்லையா? அத மாதிரி பாணினி என்ன பண்ணார், எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கட்டும் சொல்லிட்டு சம்ஸ்கிருத பாஷாவோட வியாக்கரணத்தை ப்ராப்பரா ஒரு சப்தம் கூட விடல. அதுல எத்தனை சப்தம் உங்களுக்கு இருக்கோ எல்லாம் அக்கார்டிங் டு ரூல்ஸ் தான் போகும். அதனாலதான் சம்ஸ்கிருத பாஷா கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமபிள் பாஷா ரொம்ப. ஏன்னா அவ்வளவு மேத்தமேட்டிக்கலி ரிட்டன். ஒரு நியமம் கூட தப்பு பண்ணினா அந்த சப்த ரூபம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால ரூல் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா கரெக்டா பண்ணலாம். அதெல்லாம் அவர் ஃபார்முலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதனால என்ன பண்ணாரு, ஒரு 2200 தாத்து மேல இருக்கே எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணினார், எல்லாத்தையும் நிறைய கணத்துல டிவைட் பண்ணார். ஃபர்ஸ்ட் 3 விதமா பரஸ்மைபதி, ஆத்மநேபதி, உபயபதி அப்படின்னு டிவைட் பண்ணார். ஒரு குரூப் பரஸ்மைபதி, ஒரு குரூப் ஆத்மநேபதி, ஒரு குரூப் உபயபதின்னு பண்ணினார். இப்ப நம்ம பரஸ்மைபதி ஆத்மநேபதி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கோம். ஓகே, அப்புறம் என்ன பண்ண, 2200க்கும் அதிகமா இருக்கிற தாத்துவ தச கணேஷு என்னன்னா 10 கணங்களா, கணம்னா குரூப்ஸ் 10 டிவைட் பண்ணிட்டார். இந்த தாத்துல இந்த கணம், இந்த தாத்துல இந்த கணம், இந்த தாத்துல இந்த கணம் அப்படின்னு பண்ணிட்டார். அதனால என்ன, இதுல எத்தனை கணங்கள் இருக்கு, தச கணாக 10 கணங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கணத்திலயும் சர்டன் நம்பர் ஆஃப் தாத்து. ஃபர்ஸ்ட் கணம் பேரு பவாதி கணஹா அப்படின்னு பேரு. நான் ரொம்ப டீட்டெயில்டா நான் உங்களுக்கு சொல்லல.
இங்க உங்களுக்கு ஜஸ்ட் சும்மா நான் காமிக்கிறேன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னுட்டு. இதுல பேஜ் நம்பர் 4ல பாருங்க, பேஜ் நம்பர் 3 and 4. சரியா? 3ல கீழே பாருங்க. இதுல எப்படி அப்படின்னா லாஸ்ட் லைன் பேஜ் நம்பர் 3 தாத்து ரூப மஞ்சரியில பேஜ் நம்பர் 3ல கடைசி லைன் அந்திம பங்கி. விகரண பிரத்யயாக தசவிதாக தேஷாம் பேதம் அனுசிருத்திய தாத்தவः தசசு கணேஷு தச கணங்கள்ல விபஜ்ய படிதாக. அத விபாஜனம் பண்ணி நம்ம படிக்க போறோம். எந்த வெறும் கண பேர் மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப டீட்டெயிலாம் இப்ப வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். 10 கண பேரு கூட இல்ல. இப்ப பேஜ் நம்பர் 4ல பாருங்க, அந்த 10 கணங்களோட பேர் இருக்கு. பிரதம கணஹா என்ன? துவாதிஹி. பிரதமஹா துவாதிஹின்னு போட்டிருக்கு. அந்த சப்தம் தெரியறதா எல்லாருக்கும்? துவாதிஹி இருக்கா? தெரியறதா எல்லாருக்கும்? ஓகே ஓகே. அது ஃபர்ஸ்ட் கணம். செகண்ட் த்விதீயः அதாதிஹி, திருத்தீயः ஜுஹோத்யாதிஹி, சதுர்த்தः திவாதிஹி, பஞ்சமः ஸ்வாதிஹி, ஷட்கணः துதாதிதிஹி, அடுத்தது ருதாதிஹி, தனாதிஹி, ரியாதிஹி, சுராதிஹி. இத மாதிரி 10 கணங்கள். இப்ப ஆதிஹினா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? எக்ஸெட்ரா 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 சொல்றோம் இல்லையா? இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், உங்கள்கிட்ட இன்னைக்கு என்ன உங்க ஆத்துல சமையல் போஜனம் நிறைய பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லறதுக்கு நேரம் இல்லை, இன்னைக்கு பண்டிகை நிறைய பண்ணிருக்கேன், என்ன ரசம் குழம்பு இத்தியாதி 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 பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு, அப்போ அதுல மத்ததெல்லாம் வந்துடுது. கறி கூட்டு அன்னம் பச்சரி பாயசம் வடை எல்லாத்தையும் சொல்ல ஆதி சொல்லிடுது. கரெக்டா? அததான் ஆதி. அப்போ புவாதினா என்ன அர்த்தம்? பூ ஆதி தாத்தவஹ. ஃபர்ஸ்ட் தாத்து பூ, அப்புறமா இருக்கிறது எல்லாம் ஆதி எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால இப்போ இந்த உங்களோட கிளாஸ் வந்து ஒரு கணம், ஒரு குரூப். அதுல யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா? இப்ப எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு நம்ம கிளாஸ்ல யாரெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஒரு 8 பேர் இருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். அப்ப நான் இதானே யாருக்கிட்டையும் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? ஓ அந்த கிளாஸ் அந்த கணம், அதுல சுந்தரம் ஆதி மகோதயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? சுந்தரம் ஆதி சாத்ராக சந்தி. அது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேர் சொல்லலைன்னா ஜஸ்ட் ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு விட்டேன், ஆதி 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 ஆதி. அத மாதிரி புவாதினா என்ன அர்த்தம்? பூ ஆதி, பூல இருந்து ஆரம்பிச்சு மத்த தாத்துலாம் இருக்கு. த்விதீயத்துல என்ன? அதாதி, அதுல இருந்து அதுன்னு ஒரு தாத்து இருக்கு, அதுன்னு ஒரு தாத்து. அதுக்கு அடுத்தது எக்ஸெட்ரா 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 எக்ஸெட்ரா. அது மாதிரி எல்லா 2200 தாத்துவையும் 10 கணங்களை விபாஜனம் பண்ணிருக்கா. அதே மாதிரி இது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு தான் கொடுத்தேன். will not go into detail. you want to read more about it, இந்த தாத்து மஞ்சரியில இருக்கு. அப்புறமா நீங்க நிதானமா அதை படிச்சுக்கலாம். ஓகே, now எல்லா லகாரத்தையும் டென்சஸ் அண்ட் மூட்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தச லகாரேஷு 10 லகாராக சந்தி. இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுல என்னெல்லாம் 10 லகாராகல ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்மளுக்கு பிரசன்ட் டென்ஸ்னு தெரியணும் இல்லையா? அதுதானே டென்சஸ் தானே லகாராக. லட் லகாராக, அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் லங் லகாராக, ஃபியூச்சர் டென்ஸ் லிட் லகாராக, அதே மாதிரி லோட் லகாராக இம்பெரிட்டிவ் இல்லையா? விதிலிங்னா லிங் லகாரஹான்னு ஒண்ணு இருக்கு, அதுல விதிலிங். இது 5 வந்து ரொம்ப மெயின், எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. சாமானிய விவகாரே பிரயோகம் வயம் குர்மஹ. அதனால இது கண்டிப்பா தெரியணும். அதுலயும் லட்டும் லங்கும் ரிட்டும் கண்டிப்பா தெரியணும். அது இல்லாம நம்மளால நம்ம வாக்கியமே பண்ண முடியாது, நம்ம பாஷாவே இருக்காது இல்லையா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் இதுல லெவல்லயே என்ன படிச்சோம்? லட் லங் ரிட் அண்ட் லோட். விதிலிங் கூட சில இதுல பண்ணிருப்பா, நான் இப்பதான் ஆரம்பிக்க போறேன் ஜாஸ்தி டீட்டெயில்டா, ஏன்னா அதெல்லாம் படிச்சுக்கணும்ட்டு. சோ ஐ எக்ஸ்பெக்ட் ஆல் ஆஃப் யூ டு பை ஹார்ட் இல்லைங்களா? இப்ப நான் எப்படி பை ஹார்ட் பண்ணறது எனக்கு தெரியலையே, மறந்து போயிட்டேனே அப்படின்னா தாத்து மஞ்சரியில பேஜ் நம்பர் 5ல பாருங்க, ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன். பரஸ்மை பதியில எப்படி இருக்கும்னா
லட்லகாரஹா முதல்ல தெரியறதா எல்லாருக்கும்? பேஜ் நம்பர் 5ல தெரியறதா எல்லாருக்கும்? பீதஹ அந்தி. லட்லகாரஹா படதி படதஹ படந்தி. உங்களுக்கு எப்படி எண்ட் ஆகும்னு ஒரு ஐடியா, ஒரு க்ளூ. ஓகே, படதி படதஹ படந்தி, சீதஹ படசி படதஹ படத, மீவஹ மஹ படாமி படாவஹ படாமஹ. ஆச்சா, அடுத்த பக்கத்துல என்ன இருக்கு? தே இதே அந்தே, ஆத்மநேபதியோடு. அப்போ என்ன? வந்ததே வந்தேதே வந்தந்தே, வந்தசே வந்தேதே வந்தத்வே, வந்தே வந்தாவஹே வந்தாமஹே இருக்கா? இதே மாதிரி லங்லகாரஹா. இத் தாம் அன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அபடத் அபடதாம் எல்லாத்தையும் ஆ வரும் லங்லகாரத்தை. अपठत् अपठताम् अपठन् अपठः अपठतम् अपठत अम्बम अपठम् अपठाव अपठाम. புரியுதா? இதே மாதிரி ஆத்மநேபதியில எப்படி? அவந்தத அவந்தேதாம் அவந்தந்த அவந்ததாக அவந்தேதாம் அவந்தத்வம் அவந்தே அவந்தாவஹி அவந்தாமஹி. எண்டிங் மாத்திரம் அதுல எழுதியிருக்கா. சரியா? சோ நீங்க எத்தனை, நான் என்ன சொல்லியிருக்கேன் முதல்ல ஃபர்ஸ்ட் லெவல்லயே, நீங்க எல்லா பரஸ்மைபதியும் ஒரு குரூப், ஒரு புக் பேங்க் மாதிரி எல்லா ஆத்மநேபதி. நான் ஆத்மநேபதி மகோதய கேட்டர்னு நான் அனுப்பி கூட இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி அனுப்பிச்சேன். ஆத்மநேபதியோட என்னெல்லாம் தாத்து இருக்குன்னு இல்லையா? சோ அது எல்லாத்தையும் லட் லங் ரிட்டான்னு நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும், பை ஹார்ட் பண்ணணும். எவ்ரி கிளாஸ் ஐ வில் ஆஸ்க் ஒன் ஆஃப் யூ, ஒரு தாத்து எடுத்து கேட்பேன். சரியா படிச்சுக்கலாம்? அப்பதான் நம்மளால அக்ரே வயம் கந்தும் சக்னுமஹா. இல்லாட்டா மேல படிச்சுட்டே போவோம், ஆனா தாத்து ரூபமே எனக்கு பை ஹார்ட் இருக்காது. அப்போ பிரயோஜனம் இல்லை. we cannot make sentence இல்லையா? ஸோ டெய்லி அதனாலதான் உங்களுக்கு புக்கா பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டோம். நாங்க ஏன் கொடுத்தோம்? மறந்தா கூட டெய்லி இந்த புஸ்தகம் இதெல்லாம் எதுக்குன்னா சைடுல வச்சுட்டு, நான் முக்கிய புஸ்தகம் இந்த ரீடர் ஒன், இந்த ரீடர் ஒன் முக்கிய பாட்டிய புஸ்தகம். அதுல என்னெல்லாம் வியாக்கரண விஷயாக சந்தி, எனக்கு என்னெல்லாம் அந்த தாத்து சப்த ரூபம் புரியலையோ அதெல்லாம் இந்த மாதிரி புஸ்தகத்துல இருந்து நான் பாத்துக்கணும். புரியுதா எல்லாருக்கும்? இதே மாதிரி யூ ஆல் ஹேவ் காட் தாத்து ரூப சப்த மஞ்சரின்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் தாத்து ரூப மஞ்சரி காமிச்சே இல்லையா? இப்ப பாருங்க, இங்க சப்த மஞ்சரி ஐ அம் ஷோயிங் இன் தி ஸ்கிரீன். சப்த மஞ்சரி யூ ஹேவ் இட் ஆல் ஆஃப் யூ. இதுல என்ன இருக்கு அப்படின்னா எல்லா முக்கிய சப்த ரூபங்கள் அத்தனையும் இருக்கு. சோ நான் இன்னைக்கு டிக் மார்க் பண்ணி தரேன் எதெல்லாம் மெயினா உங்களுக்கு தெரியணும்னு. So tick mark it in your book and every day practice without fail. இத புத்தகத்தை எடுத்துட்டு கையில ஒரு தடவை உட்கார வேண்டாம். சும்மா நடந்துட்டே சமையல் பண்ணிட்டு இருக்கேலா, வாக்கிங் பண்றேலா, வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கேலா, குளிச்சுட்டு இருக்கேலா, அப்ப கூட ஒரு சப்த ரூபம் சொல்லலாம். So let it become a part of you. சரியா? எப்படி? டிக் மார்க் the first சப்த ரூபம் சப்த மஞ்சரியில இருக்கு. One minute. Page number first page la irukku. Page number 15 shabda manjari nu potta rama shabda irukka inga. Tick mark the first shabda rupam is rama. Tick mark, that is the basic and the most important thing. Akaranta na eppadi solli kudurukken? Akarantaha pullingaha rama shabdaha appadi sollindu da solluvom naanga. அப்ப சொன்னா வரும் ராமஹ ராமோ ராமாஹ. சும்மா ராம அப்படி வராது. சொன்னா அதே மாதிரி அதை எப்படி சொல்லணும்? நம்ம 16th பேஜ்ல ஆன் டாப்ல இருக்கு பாருங்க. ஏகாராந்தஹ புல்லிங்கஹ ஹரி சப்தஹ அப்படின்னு சொல்லிட்டு அத சப்த ரூபம். சரியா? அடுத்தது tick mark. இதெல்லாம் கொடுத்திருக்கேன் முன்னாடியே, but I am giving you again because I am going to be asking you every class one shabda roopa. Okay, then you have on page number 2 rama rama strilinga shabda 21 page rama. Okay, and page number 22 dirghahi ஈகாராந்த நதி. இந்த சப்த ரூபம
கேட்கல? ஆமா. வைஃபை டிஸ்டர்பன்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நதி வரைக்கும் இந்த சப்த ரூபம் என்னெல்லாம் டிக் மார்க் பண்ணேனோ அதை நீங்க படிச்சுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் யூ? ஓகே, லெட்ஸ் கோ டு த மெயின் அவர் புக். ரீடர் தாத்து ரூப மஞ்சரி, சப்த மஞ்சரி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி படிச்சுட்டே பண்ணணும். சரியா? ஓகே. द्वौ वृषौ तं शकटम् अवहताम् अपठताम् अखादताम् अलिखताम् अलिखत् अलिखताम्. இது தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக தான் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. ஓகே ஓகே. நெக்ஸ்ட், ரத்யாயாம் பங்கே शकटस्य சக்கரம் ருத்தம் அபூத். அந்த பங்கேங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொன்னேன். பங்கேதான் என்ன, அந்த தேரு சகதியில சக்கரம், அந்த சகடத்தோர் சக்கரம் ருத்தம் அபூத் மாட்டின்னு இருக்கு. விருஷபௌ பலவத் பிரஹன்னபி. அப்போ ரெண்டு ரிஷபங்களும் என்ன பண்ணி வேகமா அதை இழுத்து பிரஹர அப்படி முக்கிய முனகி அதை இழுத்தா கூட பிரஹரன் அப்படி சகடம் சலயித்தும் ந அக்ஷமத. They were not able to akshamata. adana annike sonne ungalta again repeating kshama dhatu atmanepadi. appo atmanepadi langlakaramum neenga adile irundhu eduthu padikkanum. puriyadha ellarukku? do all of you follow? adala kuduthirka dhatu roopa manjarila atmanepadi langlakaraha udaharanam எழுதிருக்கும். அவந்தத அவந்தேதாம் எழுதிருக்கும். அதே மாதிரி அக்ஷமத. புரியுதா? செகண்ட் பேராகிராஃப். ததஹ சஹ பகவந்தம். இந்த லெசன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அத நம்ம Now I am joining through my mobile. Okay. இப்போ நான் இங்க தாத்து ரூபம் பரஸ்மைபதி ஆத்மநேபதி ரெண்டும் அந்த புக்ல இருந்து உங்களை பார்க்க சொல்லியிருக்கேன். ஓகேயா? இந்த பாடமும் நம்ம படிச்சுட்டோம். ஆனா திருப்பி ஏன் படிக்கிறேன்? ஒரு வியாக்கரண திருஷ்டியா, ஒரு வியாக்கரண திருஷ்டியோட நம்ம படிக்கணும். அதுல இருக்கிற தாத்துலாம் தெரியணும், சப்த ரூபம் தெரியணும் அப்படிங்கறதுக்காக திருப்பி சொல்றேன். புரிஞ்சுதா? ததஹா ச பகவந்தம் நாராயணம் பிரதி. நாராயணனை வேண்டினாம அந்த சாக்கட்டிக்காக சுக்ரோஷ அப்படியே அழுதான். ஹே பகவானே நாராயணா, இது என்னது, என்னோட வண்டி மாட்டி நுடுத்தே, காப்பாத்து அப்படின்னு. சுக்ரோஷ. அப்போ தஸ்ய ஆக்ரோஷம் சுருத்வா, அவனோட ஆக்ரோஷம் சப்தத்தை கேட்டுட்டு சுருத்வா என்னாச்சு, தயாலு. கடவுள் நாராயணன் ரொம்ப தயாலு இல்லையா? அவர் என்ன பண்ணார்? பகவான் தஸ்ய புரஸ்தாத், புரஸ்தாத்னா அவனுக்கு முன்னாடி ஆவிர்பூத், ஆவிர்பூதமானார், பிரத்யக்ஷமானார், அபாஷத சொன்னார். ஓகே, இதானியும் நீங்க உங்க இதுல யாரெல்லாம் இருக்கீங்க இப்போ? ஓகே, மோகனா பகினி பவதி வதத்து. அபாஷத் கா தாத்து? என்ன தாத்து அபாஷத்தால? भाषु धातु. करेक्ट? भाष धातु. भाष धातु. परस्मैपदिया आत्मनेपदिया? आत्मनेपदी. 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 என்ன லகாரஹ? இது இப்போ நம்ம பண்றது வந்து இது லங் லகார. இது வெரி குட். அப்ப லங் லகாரஹ ஒரு தடவை பாஷ தாத்து சொல்லுங்க. அபாஷத, அபாஷேதாம், அபாஷந்த, அபாஷத்தாஹ. வெரி குட். அபாஷேதாம். வெரி குட். அபாஷத்வம். எக்ஸலென்ட். அபாஷ இல்ல, அபாஷாவகி,
अभाषे अभाषावहि अभाषामहे. Very good. Very good. All of you learn lang lakaraha of atmanepadi also. புரிஞ்சுதா? ஏன்னா இந்த புத்தகத்தை நிறைய யூஸ் பண்றோம், ஸ்பெஷலி பாட்டஸ்ல. ஆல்ரெடி 2 வந்துடுத்து. என்ன? அக்ஷமத அபாஷத வந்துதா இல்லையா? சோ நீங்க அத பை ஹார்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் ஒரு தாத்து கொடுத்து எல்லார்கிட்டையும் கேட்பேன். ஓகேவா? நான் அவர் சொன்னார், நாராயணன் சொன்னார். என்ன? யாருகிட்ட? கம் அபாஷத்தை? சாக்கட்டிக்கம் அபாஷத்தை. போ மூட, ஏ மூடனே, கிமிசி ஜோஷமாசே, என்னது கத்துற? மம சாகாயம் வாஞ்சசி சேத், என்னோட சாகாயம் வேணும்னா சேத், வாஞ்சசி சேத் உத்திஷ்ட உத்திஷ்ட என்று துர்யௌ சோதய. அன்னைக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்? துர்யௌ சோதய. துர்யௌனா என்ன? அந்த துர்யாக ரெண்டு இருக்கு இல்லையா? அதனால எது இழுக்கிறதோ அது துரி. ஹார்ஸ் இழுத்ததுன்னா, இப்போ சாக்கட்டிக்கம் குதிரை வண்டியா இருந்ததுன்னா ஹார்ஸ். இங்க என்ன? ரிஷபா. அதனால துர்யௌ சோதய. சோதயனா அதை நழுத்து, அதை டிரைவ் பண்ணு. சக்கரம் ஸ்கந்தேன பிரச்சாலைய. சும்மா நின்னுட்டே இருந்தேன்னா வருமா? அதை தள்ளிவிடு. அப்புறம் சக்கரம் ஸ்கந்தேன பிரச்சாலைய. அந்த சக்கரம் மாட்டி விடுத்தா உன்னோட ஸ்கந்தம் நல்ல பலவான் தானே நீ. உன்னோட ஸ்கந்தம் ஷோல்டர் புஷ் பண்ணு, பிரச்சாலைய அத புஷ் பண்ணு. ஏவம் கிருதே, இப்படி பண்ணினால் அகம் தே சாகாயம் கரிஷ்யாமி, நான் உனக்கு சாகாயம் பண்றேன். இதி ஏவம் உக்த்வா. உஷா பகினி अस्ति वा? आम्. उक्त्वा अस्मिन् शब्दे कः प्रत्ययः? त्वा प्रत्ययः. करेक्ट, त्वा प्रत्ययः. उक्त्वा लेन प्रत्ययः त्वा प्रत्ययः. का धातुः उक्त्वा ले मुन्नाடி சொல்லிருக்கேன் நிறைய. वद् धातु. वेरी गुड, एक्सीलेंट. वद् धातु. वद् धातु त्वा प्रत्यय. एवं उक्त्वा भगवान् अंतर्धानम् अकरोत्. अंतर्धानम् आयिट. ततः शाकटिकेन, அப்ப என்னாச்சு? शाकटिकेन by him. तथा कृते, அப்படியே பண்ணின உடனே என்னாச்சு? भगवतः साहाय्येन, भगवानोட சாகாயத்தினால शकटம் பங்காத் நிரகச்சத், பங்கத்திலிருந்து வெளியில வந்துட்டு. யாத்ராச்ச शाकटिकस्य निर्विघ्ना अभूत. निर्विघ्नமா யாத்ரா சமாப்தி ஆச்சு. இதுதான் இந்த பாட்டத்தோட. ஓகே, now I am going to ask you some questions. Okay, जयश्री भगिनी भवती वदतु, இந்த பாட்டத்திலிருந்து भवती किं पठति, किं जानाति, का शिक्षा? இந்த பாட்டத்துல உங்களுக்கு என்ன புரிஞ்சது? பகவத் சகாயத்தினால அந்த சகடம் எடுக்க முடிஞ்சது. So we have to, சகாயத்தினால அந்த சகடம் வெளியில வந்துடுது. ஆனா பகவத் சகாயம் எப்போ கிடைக்கும்? வெறும் பகவத் சகாயம் இருந்தா கிடைக்குமா? பகவத் சகாயம் கிடைக்கும். ஆனால் பிரயத்தனம், அவரோட எஃபோர்ட். பகவானே நமக்கு என்ன சொல்ற? என்ன பண்ணணும்ல, நீ கைய கட்டிட்டு உட்கார்ந்து சம்ஸ்கிருதம் எல்லாம் மனசுல. நீ பிரயத்தனம் பண்ணக்க காரியம் நிர்விக்னமா. ஆமா, நம்மளும் பிரயாசம் பண்ணினாதான் அது நிர்விக்னேன பரிசமாப்தா பவிஷ்யதி. இதுதான் இந்த பாட்டத்தோடு நம்மளுக்கு புரிஞ்சுண்டது. இதுதான் இதுல இருந்து நம்ம என்ன அப்படின்னா, भगवत् साहाय्येन सरस्वती कृपया वयं सर्वे संस्कृतं पठामः, संस्कृतम् अवगच्छामः. ஆனால் வெறும்ன கைய கட்டி தாத்து மஞ்சரி சப்த மஞ்சரி எனக்கு முன்னாடி இருக்கு எல்லாம் அப்படியே பகவத் கிருபையினால்
மனசுல போயிடணும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஐ அப்லோட் எவ்ரிதிங் அப்படின்னா அப்லோட் ஆயிடுமா? இல்ல, ஆகாது. என்ன பண்ணணும்? பிரயாசக உத்தியமஹ கரணியா. புரியுதா? இந்த பாட்டத்துல நம்ம படிச்சிருந்தது. இப்போ இந்த பாட்டத்துல இருக்கிற கொஸ்டின் இதுல கொஞ்சம் நிறைய நியூ சப்தம் எல்லாம் வந்ததுனால நான் அடுத்த பாட்டம் இப்ப ஆரம்பிக்கல. கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் இப்ப நம்ம டீட்டெயில்டா போல. ஏன்னா இந்த பாட்டம் நல்லா படிக்கணும். முதல்ல படிக்க தெரியணும். மேலுமே படிச்சுட்டே போறத விட நம்ம படிக்கணும், ரீட் பண்ணணும். So next class la each and everyone will read the lesson here doing the sandhi vichedha. அந்த சந்தி விச்சேதா பார்த்து நம்ம படிக்கணும். அப்போ நம்மளுக்கு புரியும். Understand? So all of you read it. Today I wanted to give you one more rule for that in the sandhi. ஸ்வர சந்தி. ஆனா நான் என்னோட வைஃபை கனெக்டிவிட்டி கொஞ்சம் disturbed இருக்கிறதுனால I cannot share the screen. So next class beginning I will share the screen with you and we will do the next part of the swara sandhi. Okay? இதானிம் வயம் வர்க்கம் சமாபயாமஹ. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்க கேட்கலாம். சரியா? இதானி ஸ்ரீநாத் ஜி பவான் அஸ்தி வா? இருக்கீங்களா? Okay. Now Usha Bhagini bhavati shanti mantram vadati va? स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्. लोकाः समस्ता सुखिनो भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्ति.